ஹரி ஓம் ஹரே கிருஷ்ணா. ஹரி ஓம் ஹரே கிருஷ்ணா. பக்தர்கள் மற்றும் நேயர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து கமெண்ட் பாக்ஸ்லேயும் லைக்கும் கொடுத்துட்ருக்கிற உங்கள் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, காசி தமிழ் சங்கமம் 4.0ல் லேட்டஸ்ட் அப்டேட் அவங்க அஃபிஷியலாக அவங்க வெப்சைட்டில் கொடுக்கலாமா. இன்னும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, நேற்று ஐஐடியில் இனாகரேஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதில் ருத்ரமூர்த்தி சார் பேசுகிறப்ப என்ன அவர் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, லாஸ்ட் டேட் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ளஸ் அதோட ரிசல்ட் அனௌன்ஸ் டேட்டும் சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு வருஷமும் தலா 1000 பேர் வரைக்கும் லாஸ்ட் இயரும் அதுக்கு முந்தின இயரும் கூட்டிகிட்டு ஃப்ரீயாக இங்கேருந்து அழைச்சிட்டு போயிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு வராங்க. தரிசனம்லாம் முடிச்சுட்டு கூட்டிகிட்டு வந்து இங்கே விட்டுற வரைக்கும் எல்லாமே அவங்களோட செலவு தான். ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான். இது எந்த ஒரு இதுக்குமே நம்ம பே பண்ண வேண்டியதில்லை. இந்த டைமும் அதே மாதிரி 1400 பேரை கூட்டிகிட்டு போகிறதுக்காக பிளான் பண்ணியிருக்காங்க. அந்த 1400 பேர்த்தையுமே கேட்டகரி வைஸாக கூட்டிகிட்டு போவாங்க. அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்க டேட் 29லேருந்து அந்த டிசம்பர் 8 வரைக்கும். ஒவ்வொரு 4 நாள் அங்கேயும் 2 days போகிறதும் 2 days வரைக்கும் 8 days பிளான் பண்ணி பண்ணுறாங்க. இதில் அவங்க குவிஸ் மெட்டீரியல்ஸ் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்குறாங்க. அதோட அப்டேட்ஸ் உங்களுக்கு நான் 2 days பிஃபோர் கொடுத்துருந்தேன். அதையெல்லாம் டவுன்லோட் பண்ணி படிச்சிங்கன்னா தெரியும். ஆக்சுவலாக அதை படிச்சுட்டேன். நான் ஃபுல்லாக காசியவே போய் உள்ளுக்குள்ளே பார்த்துட்டு பட்ட கஷ்டத்துலேருந்து எப்படி காசி மீட்டு நம்மளுக்கு காமிக்கிறாங்க அப்படிங்கிற வரைக்கும் அதில் இருக்குது. அதை படித்தோன்னா இன்னமும் நம்மளுக்கு காசி மேலே ரொம்ப ஆர்வம் அதிகமாகிடும். இப்போ அவங்க கொடுத்துருக்க டேட், லாஸ்ட் டேட் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன், இன்னமும் ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பனில் தான் இருக்குதுமா. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி யாருமே பயப்படாதீங்க. சேஃப் அண்ட் செக்யூராக கூட்டிகிட்டு வருவாங்க. நவம்பர் 21 வரைக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்ம பண்ணிக்கலாம். அடிஷ்னலாக நவம்பர் 23 நம்மளுடைய அந்த ஆன்லைன் குவிஸ் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஃப்ரம் நவம்பர் 24லேருந்து ரிசல்ட்ஸ் பேட்ச் வைஸஸாக ப்ரொடியூஸ் பண்ணிவிட்டு நவம்பர் 29லேருந்து கூட்டிகிட்டு போகிற மாதிரி அவங்க பிளான் பண்ணியிருக்காங்கம்மா. இதே தான் நேற்று அவர் மீட்டிங்கில் சொல்லியிருக்காரு. வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைச்சாலும் நான் ஷேர் பண்ணுறேன். தொடர்ந்து நம்மளுடைய சேனலை பார்த்துட்டே இருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அப்டேட்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க. தேங்க்யூ. ஹரி ஓம் ஹரே கிருஷ்ணா.